சிம்பிளா, டேஸ்ட்டா, ஒமேகா 3 ரிச்சான ஆன்சோவி ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்ச் இல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட குடுக்கலாம். ஸோ இது வந்து ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோ பண்ணணும்னு சொல்லலாம். இதுக்கு ஆன்சோவி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். இதில இஞ்சி, பூண்டு விழுது, உப்பு, மிளகு பொடி போட்டுக்கலாம். மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள். லெமன் வந்து 1 லெமன வந்து நீங்க முழுசா பிழிஞ்சு விடணும். இதனோட விதைகள் எல்லாமே பிழிஞ்சு விடணும். ஒரு நல்ல ஒரு புளிப்பு சுவைய குடுக்கும். ஃபிஷ்ஷில வந்து தயிர் வந்து ஆட் பண்ணாதீங்க. இந்த லெமனே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு டேஸ்ட்ட குடுக்கும். ஸோ முதல்ல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா ஊற வச்சா மட்டும் தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் இல்ல நீங்க கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கப். நீங்க அப்பப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூவி மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தண்ணிய தெளிச்சுட்டு நம்ம ஆனியன் பக்கோடாக்கு மாதிரி இத நல்லா பெசஞ்சு விட்டுக்கணும். தண்ணி தேவைப்படுது அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம். இது வந்து 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு கிரிஸ்பியா பண்ணலாம். இல்லன்னா வந்து பஜ்ஜி மாதிரி தின்னான லேயர் வச்சும் பண்ணலாம். ஸோ நல்லா கோட் பண்ணதுக்கப்புறமா, நம்ம நல்ல சூடான எண்ணெயில போட்டுட்டு, கிரிஸ்பியா கோல்டன் ப்ரவுன் ஆவர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்க மீடியம் டூ ஹைல தான் வைக்கணும். ஃபிஷ்ஷ ஃப்ரை பண்ணும்போது, எப்பவுமே லோ ஃப்ளேம்ல வைக்கக்கூடாது. லோ ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, மொறுமொறுப்பு தன்மை வராது. இது ஃப்ரை ஆகுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஆயிலே அப்சர்வ் பண்ணல. ஸோ நல்லா சூடான எண்ணெயில போடும்போது, போட்ட உடனே அப்படியே மேலே எழுந்து வந்துரும். நம்ம ஆனியன் பக்கோடா, நல்லா உதிரி பக்கோடா சாப்பிடுவோம். அதே டேஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு. தேவைப்பட்டா ஆனியன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலா ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா ஃப்ரை பண்ணி போட்டீங்க அப்படின்னா, ஃப்ளேவர் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து ஃபிஷ் ஃப்ளேவரே இதில இருக்காது. இதே மாரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க ஒத்தமை கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்கு. சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்ங்கிற வெப்சைட்டுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ்